எனக்கு ரஹ்மான் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஓன் எஃபர்ட் அண்ட் அவரோட ஓன் எல்லாமே அவர் ஒரு தனி ஆளாவே அவர் வந்திருக்காருன்னு எனக்கு தோணும். நிறைய தடவை யோசிக்கும் போது பெரிய ஃபேமிலிலேருந்து வரவங்க அந்த மாதிரிலாம் இல்லாம அவராவே ஃபர்ஸ்டா நிறைய எஃபர்ட் எடுத்து வரணும்னு வந்திருப்பாரு. டில் டேட் ஹி இஸ் இன் த இண்டஸ்ட்ரி ஒரு டாப்ல இருக்காரு இல்லையா? தட் இஸ் அ பிக் திங். ஒரு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கொண்டாடுற ஒரு மனிதர். இப்போ வர பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாதான் அந்த பாட்டோட எஃபெக்டே கிடைக்கும் நமக்கு. பட் ராஜா சாரோட மியூசிக் வெறும் அந்த மெலடி மட்டுமே, பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாம அந்த மெலடியிலேயே ஒரு அழகு இருக்கிற ஒரு மியூசிக் ராஜா சாரோட மியூசிக். உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினால். உங்களோட கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மியூசிக் இண்டஸ்ட்ரியில எனக்கு ரஹ்மான் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஓன் எஃபர்ட் அண்ட் அவரோட ஓன் ஒரு இன்ஸ்பிரேஷன், என்ன சொல்றது, எல்லாமே அவர் ஒரு தனி ஆளாவே அவர் வந்திருக்காருன்னு எனக்கு தோணும். நிறைய தடவை யோசிக்கும் போது அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வரவங்க அந்த மாதிரிலாம் இல்லாம அவராவே ஃபர்ஸ்டா நிறைய எஃபர்ட் எடுத்து வரணும்னு வந்திருப்பாரு. ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஆல்சோ ஸ்டில் டேட் ஹி இஸ் இன் த இண்டஸ்ட்ரி ஒரு டாப்ல இருக்காரு இல்லையா? தட் இஸ் அ பிக் திங். ஒரு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கொண்டாடுற ஒரு மனிதர். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சினிமா சிங்கிங் அப்படின்ட்டு வரும்போது தவிர்க்க முடியாத ஒரு ஆள் இளையராஜா சார். ஸோ அவரோட சாங்ஸ்ல உங்களோட ஃபேவரட் எனக்கு இதுதான் அப்படின்ற ஒரு பாட்டு எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் அசைந்து இசைந்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைந்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம் பொறிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, இருந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் லைக் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐ குடன்ட் ஈவன் ஸ்டாப் சீயிங் யூ, லுக்கிங் அட் யூ. எனக்கு வேற எங்கேயும் கண்ணு கூட போல. எனக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நீங்க பாடினது. அண்ட் இந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப சில எப்படி சொல்றது, மறந்து போன ஒரு பாட்டா கூட இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இதை நிறைய பேருக்கு திரும்பி ஞாபகப்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஹவு ஸ்பெஷல் இஸ் இளையராஜா சார் மியூசிக் டு யூ? யூஸ்வலாவே நிறைய பேருக்கு அவர் மியூசிக் அப்படின்னா அதை கேட்டுட்டு தான் தூங்குவேன், எனக்கு சோகமா இருந்தா நான் அந்த பாட்டு கேட்பேன் அப்படின்ற சில விஷயம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா இளையராஜா சார் மியூசிக்கோட கனெக்ஷன்? இப்போ வர பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாதான் அந்த பாட்டோட எஃபெக்டே கிடைக்கும் நமக்கு. பட் ராஜா சாரோட மியூசிக் வெறும் அந்த மெலடி மட்டுமே, ஒரு சிங்கரும் யாரா இருந்தாலுமே அவங்க வீட்டில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாமல் அந்த மெலடியிலேயே ஒரு அழகு இருக்கிற ஒரு மியூசிக் ராஜா சாரோட மியூசிக். அவரோட எந்த பாடல், மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எதை எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு பின்னணி இசையும் இல்லாமல் அந்த சிங்கரோட அந்த வாய்ஸ் மட்டும் அந்த மெலடியிலேயே ஒரு அழகு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அது இந்த காலத்தில் கொஞ்சம் லேக்கிங் நினைக்கிறேன். எல்லா மியூசிஷியன்ஸ் கம்போசர்ஸ் டீமே கொஞ்சம் அது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு ராஜா சாரோட மியூசிக் வெரி ஸ்பெஷல். எந்த இடத்துல வேணால் நம்ம அவரோட பாட்டு எடுத்து தெரியுமா
பாடலாம். நம்ம கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டோ யாருமே இல்லைனாலுமே அந்த பாட்டுக்குன்னே ஒரு அழகு இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு அவரோட சாங்ஸ் அண்ட் அவரோட கம்போசிஷன் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே,